வெல்கம் டு அவர் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஃப்ரீ மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டெஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனல்லே 2 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதுக்குரிய ஆன்சர் கீ வீடியோவும் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க. இந்த 3வது டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டு ஆன்சர் கீஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆர்ஆர்பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் எல்லா வீடியோஸும் இருக்குது, பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பெயிண்டர் என்பது NCGPRGP என்று குறிப்பிடப்பட்டால் ரீசன் எவ்வாறு குறிப்பிடப்படும்? இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கணும். PN இப்போ எப்படி வந்திருக்குன்னா MNOP. ஸோ இந்த Pலேருந்து ஒரு எழுத்தை விட்டுட்டு N கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆர்க்கு எப்படின்னு பார்க்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், QR இருக்கு இல்லையா, ஆறு அதுக்கு முன்னாடி Q, இதை விட்டுட்டு அப்போ என்ன எழுதிக்கணும்? P தான் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எழுத்து வந்து எல்லாத்துலேயுமே P தான் இருக்குது. இதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அடுத்து இது பாருங்கள், ஏ இருக்கா, ஏக்கு அப்புறம் B விட்டுட்டு C. அப்போ E பாருங்கள், E எப்படி வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு BCDEF. இங்கே என்னென்னா ஏ வந்து பியை விட்டுட்டு சி கொடுத்துருக்காங்க. அப்போ இஎஃப்பை விட்டுட்டு ஜி வரணும். இங்கே இருக்கா பிஜி, எல்லாத்துலேயுமே பிஜி இருக்குது. அப்போ இப்போயும் உங்களால் கன்க்ளூட் பண்ண முடியாது. அடுத்து ஐ பாருங்கள், ஐஜி வந்திருக்கு. ஐயும் ஜிக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னா GHI. இங்கே இருக்குது பாருங்கள், ஐஏ, இந்த ஹெச்சை விட்டுட்டு ஜி வந்திருக்கு. அப்போ அடுத்த எழுத்து ஏ பாருங்கள், ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டரில் இருக்கிறதுனால லாஸ்ட்டுக்கு போயிடணும். அப்போ இசட் விட்டுட்டு ஒய். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே லாஜிக் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உரிய ஆன்சர் இதாக வரும். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். லக்னோ ஒப்பந்தம் உருவான ஆண்டு. லக்னோ ஒப்பந்தம் 1916. தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005 தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு உரிய ஆன்சர் சி. அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிக்சர் அப்படியே இந்த சைட் கொடுத்துட்டாங்க. இந்த கட்டத்தை இப்படி கொடுத்துட்டு இது உள்ளே இருக்கக்கூடிய வட்டமே மேலே சின்னதாக கொடுத்துட்டாங்க. அதே போல் தான் இங்கேவும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ இது வந்து இந்த சைடு வரணும். அப்படி வரும்போது வட்டம் பெருசாகவும் அது மேலே கட்டம் சின்னதாகவும் போட்டுக்கணும். ஏன்னா அப்படி தான் நீங்கள் கொடுக்குறாங்க, அதனால. ஓகேங்களா? வட்டம் பெருசாகவும் மேலே இருக்கக்கூடிய கட்டம் சின்னதாகவும் கொடுத்துக்கிட்டா இந்த லாஜிக் எல்லாமே இங்கேயும் அப்ளை ஆகுது. இது அப்படியே இந்த பொசிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க, நமக்கு பிக்சர் கொடுத்துட்டாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாற்றிக்கிறோம். இந்த பிக்சர் இங்கே கொடுத்துட்டாங்க, இந்த சைடு வந்துருச்சு. இப்போ இந்த பிக்சர் தான் இந்த மாதிரி இப்போ வருது. ஓகேங்களா? அப்போ சி தான் இதுக்குரிய ஆன்சர். சிஸ்டம் என்பது சிஸ்மெட் என்று குறிப்பிடப்பட்டால், நியரர் என்பது ஏண்டர் என்று குறிப்பிடப்பட்டால் ஃப்ராக்ஷன் எவ்வாறு குறிப்பிடப்படும்? இதுவும் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் தான். இந்த SYS இருக்கு இல்லையா, திரும்ப SYS திருப்பி போட்டிருக்காங்க. இந்த SYSஸை நீங்கள் இந்த SYSன்னு போட்டாலும் SYS தான் வரும், திருப்பி போட்டிருக்காங்க. TM அதை வந்து METன்னு போட்டிருக்காங்க, அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? அதே போல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா NEAவை திருப்பி போட்டிருக்காங்க, AEN. இந்த RERமே திருப்பி போட்டிருக்காங்க, ஏன்னா RER. அப்போ RER எப்படி திருப்பி போட்டாலும் இப்படி தான் வரும். நீங்கள் இதை திருப்பி போட்டாலும் RER தான் வரும். ஓகேங்களா? சரி, இந்த லாஜிக்கை வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் ஆன்சர். இந்த ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, 4 எழுத்து, பாதி 4 எழுத்து மாறுது. கிராஃப்ட் இப்படி CR திருப்பி போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த CTION வந்து அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க, NOIT. ஸோ ஆன்சர் வந்து ஆ. எக்கு, ஃபிஷ்ஷு, டேஷ் பிளான்ட்டு. இது வந்து சீடு, முட்டையிலேருந்து தான் உங்களுக்கு வந்து மீன் குஞ்சு வரும். அப்போ இங்கே வந்து பிளான்ட் எதுலேருந்து வரும்னா சீடு, விதையிலேருந்து தான் பிளான்ட் வரும். மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும்.
ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டான ஒன்று, இது ரொம்ப ஈஸி, பார்த்தாலே தெரிஞ்சிடும். 4th ஒன் தான். ஏன் அப்படின்னா, இங்கே பெருசு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு சின்னது கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி பெருசுனா சின்னது. அதே போல் இப்படி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிக்சர் இப்படி கொடுத்துருக்கணும், சின்னதாக கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஒன் தான் மாறுபட்ட ஒன்று. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? இதில் நல்லா ஒன்று கவனிச்சுக்காங்க. சம எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 175, 385, தென் 245, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மீ பெரும் பொது காரணி, இது 3மே எதால் வகுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தனித்தனியாக அந்த டானா வகுத்தல் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் போடும்போது உங்களுக்கு 5, 7 தான் காமனாக வரும் எல்லாத்துலேயும். இதுக்கு எல்லாத்துக்குமே 5, 7 காமனாக வரும். அப்போ 5 × 7 35. இது வந்து பேசிக் தான். ஆல்ரெடி நம்ம வீடியோலே கொடுத்துருக்கோம், எப்படி வந்து இந்த டானா வகுத்தல் போகிறது, எப்படி வந்து இந்த பொது காரணி கண்டுபிடிக்கிறதுலாம் தெரியலனா பார்த்துக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 35. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இது வந்து ஒர்க் பேஸ்டு சம்மு. M1 × T1. M1 வந்து 60 ஃபஸ்ட்டு. T1 டைம் 1 7 நாட்கள் டிவைட் பை W1 ஒர்க் 1 ஒரு வேலை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது 42 வேலையாட்கள் இன்ட்டு இது எவ்வளோ நாள் இதான் கேட்டிருக்காங்க. எக்ஸு இதான் கண்டுபிடிக்க வேண்டியது. அதே ஒரு வேலை தான். அப்போ இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 42 இந்த சைடு கொண்டு வந்துட்டா கீழே போயிடும். இதை அடிச்சிடலாம் இங்கே. இப்போ பாருங்கள், 6 42, இங்கே 6ஆம் வாய்ப்பாடு, அப்போ 10. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாட்கள். இது ஒர்க் பேஸ்டு சம், சிம்பிள் சம்மு. இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு அதிகம். லெவல் 1 எக்ஸாமுங்கிறனால உங்களுக்கு இவ்வளோ சிம்பிளாக தான் கேட்பாங்க. கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து தொடர்புடைய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். நம்ம வந்து டைரெக்டாகவே பார்த்துட்ருப்போம், அதனால் டக்குன்னு இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் இது கொஞ்சம் இன்டெரக்டாக வரும். இப்போ வந்து 36 அப்படிங்கிறது என்னது? 6ஓட ஸ்கொயர்டு. 6 × 6 தான் 36. அதே போல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 - 1 ஹோல் ஸ்கொயர். 6 - 1 என்ன? 5 வரும். 5ஓட ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 25. 5 × 5 25. அப்போ அதே லாஜிக் தான் இங்கேயும். 100ங்கிறது 10ஓட ஸ்கொயர்டு. 10 × 10 100 ஸ்கொயர் வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம்? 10 - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர்டு. 10லேருந்து 1 போனால் 9 வரும் இல்லையா? 9 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 81. 9 × 9 81. 81 தான் ஆன்சர். ஏ என்பவர் பியின் சகோதரி, சி என்பவர் பியின் மகன், டி என்பவர் சியின் மகள் எனில் டி என்பவர் ஏஎன். இது மாதிரி பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வரும். இது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஏ அப்படிங்கிறவர் பியோட சகோதரி, சிஸ்டர். ஓகேங்களா? சி என்பவர் பியின் மகன், சி இவங்களோட மகன். ஓகேங்களா? சன்னு. டி என்பவர் சியின் மகள். ஸோ மகன், இவங்க மகன், இவங்க வந்து மகள். ஓகே. டி என்பவர் ஏயின். இப்போ இவங்களுக்கு இந்த மகள் என்னவா வருவாங்க? பேத்தியாக வந்துடுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் இவங்களுக்கு இவங்க சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கும் என்ன தான் வரணும்? பேத்தி தான். இவ பிக்கு என்ன முறை இவங்க இந்த கடைசியாக மகள்னு கொடுத்துருக்கவங்க வராங்களோ அதே முறை தான் ஏக்கும் வருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் கூட பிறந்தவங்க. அப்போ என்ன வரும் ஆன்சரு? பேத்தி. பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த முக்கோண கணக்கு பாருங்கள். 1 2 3 4 தான் டைரெக்டாக தெரியும் நமக்கு. அப்புறம் பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது, டோட்டலாக வந்திருக்குது. மொத்தம் இப்போ 5 இருக்குது. அடுத்தது பாருங்கள். அடுத்தது இப்படி வரும். இந்த செங்கோண முக்கோணம் 6. அடுத்து இந்த செங்கோண முக்கோணம் 7. நடுவில் ஒரு முக்கோணம் இருக்குது பாருங்கள், 8. 8 ஆச்சா? இன்னும் 2 முக்கோணம் இருக்குது. இப்படி வரும். இந்த 3யும் சேர்த்து ஒரு முக்கோணம், இந்த 3யும் சேர்த்து ஒரு முக்கோணம். அப்போ எத்தனை வரும்? 8 + 2 10 முக்கோணங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21லிருந்து 18ஆக குறைத்த ஆண்டு. இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க ஆர்ஆர்பியில். 1988 தான் குறைச்சாங்க. 21 வயசுலேருந்து 18 வயசாக வாக்களிக்கும் வயதை குறைத்திருக்காங்க. அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1988.
ராணி துர்காவதி வனவிலங்கு சரணாலயம் உள்ள இடம்? மத்திய பிரதேசம். டேஷில் மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது? இயர் பார்த்தீங்கன்னா 1919. மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் 1919 ஞாபகம் வச்சுக்காங்க. மின்னணு மூல தரவு பரிமாற்ற அமைப்பு EODES எந்த நாட்டுடன் தொடர்புடையது? இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா, கொரியா இந்த 2 நாட்டுக்கு தான் தொடர்புடையது. மின்னணு மூல தரவு பரிமாற்ற அமைப்பு, அதுக்கு இங்கிலீஷில் பேர் EODES. இது எந்த நாட்டோட தொடர்புடையதுன்னா இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் தொடர்புடையது. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை, இது ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் தான். டாக்டர் MS சுவாமிநாதன். இது எல்லா புரட்சியுமே பார்த்துக்கோங்க. உரப்புரட்சி, பசுமை புரட்சி மட்டும் இல்லாமல் உரம் சம்மது, சாம்பல் புரட்சி, இதெல்லாம் எதுக்கு வரும் அதெல்லாம் பார்த்துக்காங்க. அதான் உரம் அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் MS சுவாமிநாதன். ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி? உப்பங்கழி. 2024 T20 சர்வதேச போட்டி முழுவதும் சிறந்த பந்து வீச்சிற்காக போட்டியின் நாயகன் விருதை பெற்றவர்? அதாவது சிறந்த பந்து வீச்சிற்காக போட்டியின் நாயகன் விருதை பெற்றவர் யார்? இந்த T20 நடந்தது இல்லையா 2024ல், அதாவது ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் உண்டு. அது உங்களுக்கு துப்பாக்கி சுடுதல், இல்லைனா இந்த போல் கிரிக்கெட்டு, எது வேணால். இப்போ அதுவும் ரீசெண்டாக ஒலிம்பிக் நடந்தது. அப்போ ஒலிம்பிக்கு நான் அடுத்த டெஸ்ட்டில் ஒலிம்பிக் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா. ஜஸ்பிரித் பும்ரா. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வின் காரணமாக தனது கெய்சர் ஹிந்த் பதக்கத்தை திருப்பி கொடுத்தவர் யார்? காந்தியடிகள். இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், RRB எக்ஸாம் வீடியோ போடும்போது. காந்தியடிகள் தான் இந்த பதக்கத்தை திருப்பி கொடுத்தார். யூஸ்வலாக ரவீந்திரநாத் தாகூர் தான் கேட்பாங்க. நைட்ஹுட் பட்டம் ரவீந்திரநாத் தாகூர். அவரும் இந்த படுகொலை காரணமாக இவங்க 2 பேருமே அவங்களுக்குரிய பதக்கத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதில் ரவீந்திரநாத் தாகூரோட தான் இந்த நைட்ஹுட் பட்டம், காந்தியடிகளோடது இது கேசரி ஹிந்த் பட்டம். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வெளியிட்டுள்ள உணவு பாதுகாப்பு குறியீடு 2024 பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? கேரளா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்கு. கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார்? பாஸ்கல். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிக்கடி இது கேட்டிருக்காங்க. கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ். கால்குலேட்டர் பாஸ்கல். காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு டேஷ் என்று பெயர்? சயின்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க இது போல். அனிமோஃபிலி. உரமாக பயன்படும் கனிமம் டேஷ் ஆகும்? உரமாக பயன்படக்கூடிய கனிமம் பொட்டாசியம். NPK சொல்லுவோம் இல்லையா, அதில் அந்த K பொட்டாசியம். மெயினாக நைட்ரஜன், பாஸ்பரஸ் அதெல்லாம் வரும். அது கூடவே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் K. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது? சீனாவில் இருக்குது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் சீனாவில் உள்ளது. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க்னு ஒன்று இருக்கும். அந்த குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எவ்ரி வீக் அட்டன் பண்ணி பாருங்கள். சாட்டர்டே அன்னைக்கு கொஸ்டின் கொடுத்துருவோம், அதில் PDF-ஆகவே இருக்கும். அதுலேயும் போய் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். சண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஆன்சர் கீஸ் இது போல் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.